மலையக மக்கள் முன்னணியின் மகளிர் தின நிகழ்வில் கலந்து கொண்ட கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலான கட்சியின் நிலைப்பாட்டினை தெளிவுபடுத்தினார். நூரெலியா மாவட்டத்தில் தலவாக்கலை பகுதியிலே நாங்கள் தனித்து செல்வதற்கான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றோம். ஏன்னா ஒரு காலத்தில் மலையக மக்கள் முன்னுடைய கோட்டையாக இருந்தது தலவாக்கலை. ஆகவே தலவாக்கலை நகரசபையை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே தலவாக்கலை நகரசபையை நாங்கள் தனியாக கேட்பது என்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதே போல ஹங்குராங்கட்ட பகுதியிலே எங்களுக்கு பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் பெரும்பான்மை மக்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக பெரும்பான்மை மக்களையும் இணைத்துக் கொண்டு அந்த தேர்தல் தொகுதியை நாங்கள் தனியாக போடுவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அதே போல பதுளை மாவட்டம் மலையக மக்கள் முன்னணி தனியாக செயல்படுவதற்கான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல கொழும்பிலே நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியோடு கூட்டு சேர்ந்து போகின்றோம். கண்டியிலே கூட்டு சேர்ந்து போகின்றோம். கேகல்ல கழுத்துறை போன்ற பகுதிகளிலே ஏனி சின்னத்திலே தமிழ் முற்போக்கு கூட்டணியாக போறதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகின்றது. இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியோடு ஏற்பட்டிருக்கின்றது இந்த கூட்டு கட்சிகளிலே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அந்தந்த இடங்களிலும் தனியாக போவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஏனென்றால் மலையக மக்கள் முன்னணியை பலப்படுத்த வேண்டியது மலையக மக்களுடைய எங்களுடைய கடமை என்பதை நாங்கள் இது தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஹட்டனுக்கு இன்று சென்றிருந்த தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் முறை தொடர்பில் கருத்து தெரிவித்தார். நூர்லே மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியோடு சேர்ந்து போகிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். வெளி மாவட்டங்களில் தனித்துவமாக போகிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம், இன்னும் 2-3 நாள் பேச்சுவார்த்தை இறுதி சுற்று முடியும். நாங்கள் சொல்கிறோம் 3 பேரும் ஒன்றா பேசி தான் முடிவெடுக்கிறோம். நானும் மனோகரன் ராதாகிருஷ்ணன் 3 பேரும் ஒன்றா பேசி தான் முடிவெடுக்கிறோம். எந்த ஒரு நல்ல பிரச்சனை இல்லை. இன்றைக்கி மலையத்தில் சரியோ பிழையோ இப்போ மக்கள் யோசிக்கிறாங்க. இளைஞர் தொழில் காங்கிரஸும் முற்போக்கு கூட்டணியும் மலையத்தில் இருக்குன்னு சொல்லி கட்டாயமாக இந்த 2 கட்சிக்கும் சான்ஸ் இருக்குது. 2 கட்சியும் சில சபைகளை பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பல்வேறு துறைகளை சார்ந்த பெண்கள் இம்முறை தேசிய மக்கள் சக்தி சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவார்கள் என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் கூறுகின்றார். யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த போதே அமைச்சர் இதனை கூறினார். எங்களுடைய கட்சிக்குள்ள வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய புதிய பெண் தலைமைத்துவம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதாவது 125% பெண்களின் பங்களிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த அங்கீகரிக்கப்பட்ட உரிமைகளுக்கு வேண்டி எங்களுடைய பெண்கள் அமைப்பில் செயற்பட்ட உண்மையாகவே களத்தில் இறங்கி மக்களோட பணியாற்றிய பல்வேறு துறைகளை சார்ந்த பெண்கள் கட்டாயம் போட்டிடுவார்கள். அதே போன்று அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நிச்சயமான உறுதியான நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது.